அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் புட்டு மாவும் இடியாப்ப மாவும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த இடியாப்ப மாவில் இன்றைக்கி எப்படி பூ போல் இடியாப்பம் நான் செய்கிறேன்னு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவு போல் மாவு எடுத்துருக்கிறேன். மாவு நம்ம சலிச்சிட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணதுனால அப்படியே பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை இறக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டி வச்சு கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறும் போதே தெரியும். அதனால் திருப்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் மர இடியாப்ப உரல் தான் வச்சுருக்கிறேன். அதில் தான் நான் புளிய போகிறேன். நீங்கள் இடியாப்ப உரல் எது வச்சுருக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கிளறிக்கலாம். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தண்ணி ஊற்றும் போதும் கொஞ்சம் கவனமாக ஊற்றிக்கணும். தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிசு பிசுன்னு கையில் ஒட்டிட்டு உரல்லையும் ஒட்டிட்டு மாவு பிழியறதுக்கு வராது. அதே சமயத்தில் ரொம்ப மாவு இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பிழிகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி கிளறிட்டு கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுடலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு மாவை அந்த கரண்டியிலேருந்து எடுத்து பாத்திரத்தில் உள்ள மாவை ஒன்று போல் சேருங்க. சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சுடு தண்ணியே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப இலக்கமாக இருக்குது, சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கூடிருச்சு அப்படின்னா இன்னொரு 1/2 கப் மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சலிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அப்பப்போ சலிக்க தேவையில்லை. மொத்தமாக நம்ம சலிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே வேலையாயிடும். இந்த மாதிரி நல்லா பக்குவமாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இடியாப்பம் வரும். இந்த இடியாப்பத்துக்கு நான் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் தாங்க ரெடி பண்ணியிருக்கிறேன். அதில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெப்பர் சிக்கனோட இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு. இப்போ மாவை பிசைஞ்சு எடுத்து ஓரமாக வச்சாச்சு. நான் இடியாப்ப தட்டு எடுத்துருக்கிறேன். எங்கிட்ட இந்த மாதிரி ஓலைத்தட்டு தான் இருக்குது. அது மேலே தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இடியாப்பம் அந்த தட்டில் ஒட்டாமல் வரும். நல்லா கழுவிட்டு லைட்டாக தண்ணி நல்லா வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இருந்ததுனாலும் அதில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இடியாப்ப உரல்லையுமே தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. என்னென்னா உரலில் ஒட்டாமல் ஈஸியாக பிழியறதுக்கு வரும். அதனால தான் இந்த உரல்லையே நம்ம லைட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு மணமாக இருக்கும். வேறு எந்த எண்ணெய் சேர்த்தாலும் அந்த எண்ணெயோட ஃப்ளேவர் இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு அந்த மாதிரி இருக்காதுங்க. அதனால தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ 3/4 அளவுக்கு மாவை நம்ம சேர்த்துட்டு பிழியலாம். நல்லா ஒன்று போல் பிழிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இடியாப்பம் பிழியும்போது ரொம்ப மொத்துன்னு பிழியக்கூடாதுங்க. லேசாக ஒரு லேயர் வர்ற மாதிரி பிழிஞ்சாதான் வெந்து வரும்போது உங்களுக்கு அந்த இடியாப்பம் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ஹார்டாக இல்லாமல் பூ மாதிரி இருக்குங்க. சில பேர் தெரியாமல் ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி பிழிவாங்க. அப்படி இல்லை, ஒரு லேயர் தான் பிழியணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல பூ போலவும் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் நமக்கு அந்த லேசாக உள்ள தன்மை இடியாப்பத்தில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நான் பிழியும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக அந்த பூ மாதிரி விழுகுது அப்படின்னு சொல்லி. நீங்களும் கட்டாயம் இந்த ரேஷன் அரிசியில் இடியாப்ப மாவு புட்டு மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து கரெக்டாக பக்குவமாக பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லா இடத்துக்குமே பிடிக்கும். உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் இன்னும் அந்த இடியாப்ப மாவு புட்டு மாவு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ 4 தட்டுலேயுமே இடியாப்பம் பிழிஞ்சாச்சு. தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம தட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இடியாப்பம் வெந்துருங்க. ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காத டைம் உங்களுக்கு. கரெக்டாக 4 நிமிஷங்கிறது அதிகம்தான். ஏன்னா ஒரு லேயர் தான் அப்படியே பிழிஞ்சிருக்கும்.
கரெக்டாக வெந்து வந்துடும். கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக மணக்க மணக்க அதுவும் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ரேஷன் அரிசியில் செஞ்ச இடியாப்பம்னு யாருமே நம்ப முடியாத அளவுக்கு நல்லா பூ மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நான் தட்டு எடுத்து வைக்கும்போதே பாத்திரத்தில் இடியாப்பம் அப்படியே விழுந்துடுச்சு. இப்போ நான் வெளியில் தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்து நான் பவுலில் கொட்டும்போதே பாருங்கள் அப்படியே கலண்டு விழுகுது. இந்த மாதிரி பூ போல் இடியாப்பம் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ லேசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்றேன்னா சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மட்டன் குழம்போடு வச்சு சாப்பிட்லாம். பெப்பர் சிக்கனோடு வச்சு சாப்பிட்லாம். ஆட்டுக்கால் பாயாவோட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் என்னோட முதல் சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சதுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ மீதி இருக்கிற தட்டுகள்லேயும் மீதி இருக்கிற மாவை இதே மாதிரி பிழிஞ்சிட்டு நம்ம இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. சூப்பராக சுட சுட பெப்பர் சிக்கனோட இடியாப்பம்